கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கமா சார். சீமான் தெருமுனையில பேசினா அதற்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அமைச்சர்கள் மேடையில பேசுறாங்கல்ல சார். எதிர்கட்சியே இல்லைன்னு சொல்றாங்க. 234 தொகுதியில ஜெயிக்கிறேன்னு மட்டும் எப்படி பேசினாரு அவரு? அதுதான் இதையும் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இங்க பாருங்க, ஒரே ஒரு விஷயம் இருக்கு. சீமான் உடைய பேச்சுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கல வந்து ஆளே கிடையாது. ரமேஷ் அவர்கள் பேசிருக்காரு. யார போய் யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்க? அறநிலையத்துறை அமைச்சர். நான் தான் சொல்றேன்லம்மா, எதிர்கட்சிகளே இல்லாத நிலையை நாங்க வந்து உருவாக்கணும். அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு விளக்கமா சீமான் பேசிட்டார். முடிச்சு. அதுதான் அந்த மேடையில வந்து ஹைலைட்டே. உன்னைத்தாண்டா வந்து எதிர்பார்த்தோம், தேடிக்கிட்டு இருந்தோம். இதுரா ஜனநாயகம்? எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கணும், இருந்தாதான் அது ஜனநாயகம். இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா, எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து குதிரை பேரமும் அந்த பேரம் இந்த பேரம் பேசி முதல்ல சிறுத்தை பேரம் முடிஞ்சுது, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்கள் பேரம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் அந்த பேரம் முடிஞ்சுது. இப்போ அடுத்த அதிமுக வந்து பல பேரை வந்து ராஜினாமா பண்ணு. என்ன அதை ராஜினாமா பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஐக்கியம் ஆயிட்டாங்க. இவங்க ராஜினாமா பண்ணி ஐக்கியம் விஜயபாஸ்கர் இப்போ நம்ம பேசி அதுதான் பேசுவோம். அதுதான் இப்போ நாளைக்கு போய் சேர சிவி சண்முகம் எப்படி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எல்லாம் போறது நல்லது. எதுக்கு ஊசலாட்டம்? இவங்க போறதுனால என்ன அங்கே என்ன ஆக போகுது? அங்கே ஒரு மாவட்ட அளவில் மாற்று நிர்வாகியை போட்டாச்சு. சரிங்களா? இவங்க இப்போ சிவி சண்முகத்துக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை நீங்கள் தானே கெடுக்குறீங்க. ஸோ அதனால் நீங்கள் போகிறதுனால என்ன ஆக போகுது? இப்போ மரகதம் குமரவேல்னு ஒரு எம்எல்ஏ, பெண் எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்ணாங்க வந்தாங்க. அவங்க கூட்டம் போட்டாங்க. எல்லாம் சேர நாற்காலிலாம் காலியாக இருந்துச்சா? இப்போ புரிஞ்சிச்சுங்களா? அவங்க சொல்வாங்க பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா பேசின கூட்டமே நாற்காலி காலியாக. அதுதான் நான் சொல்கிறேன். இல்லைம்மா, அந்த கூட்டமே ஏற்பாடு பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா மரகதம் குமரவேல் ஏற்பாடு பண்ணுறாங்க. நான் பலத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே போய் அசிங்கப்பட்டு வந்தாங்க எல்லாரும். கூட்டம் இருக்கணும்னு காட்டுறதுக்காக இருக்கிற ஒரு 10-50 பேர் வந்து பின்னாடி வந்துருங்க, எங்கள் பின்னாடி ஸ்டேஜில் கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியட்டும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சரியப்பட்டேன். நானே கேட்டேன், ஒரு மீடியா ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாமே வந்து பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். சார், மொத்தமே அங்கே கூட்டமே இல்லை, அது வந்து கூட்டத்தை நாங்கள் வந்து காட்டவும் முடியாது. அதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், மொத்த கேமரா வந்து சேர் பக்கம் காட்டாதீங்க, எல்லாமே ஸ்டேஜ் பக்கம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து பின்னாடி எல்லாரையும் வந்து கூட்டம் இருக்கிற மாதிரி சீன் போட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா கூட்டமே இல்லை. சரி சார், எவ்வளோ ஒரு 1000 பேரா? இது 1000 பேரா? அறிவிச்சது மொத்தம் 30,000 சேர் அறிவிச்சாங்களாம். சேர் 30,000 சேர். ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாநாடு மாதிரி ஏறக்கூடிய பணம் இருக்குல்லம்மா, இவங்கள்ட்ட வாங்கின பணமே இருக்குல்ல, யார்கிட்ட வாங்கின பணம்? ஆமாம், அதனால இருக்கு. ஸோ அதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அதை வந்து கொஞ்சம் தெளிச்சு விடுவோம், கொஞ்சம் செலவு பண்ணும். 50 கோடி இப்போ வந்திருக்குன்னா அதை ஒரு 1 கோடி 2 கோடி செலவு பண்ணி அந்த கூட்டத்தை காட்டிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க தலைவரெல்லாம் பேச ஆரம்பிச்சப்போ தான் இன்னும் கொஞ்சம் காலியாச்சு சார். இன்னும் கொஞ்சம் இருந்த ஜனங்களும் வந்து விலகி போயிட்டாங்க. காரணம்னு சொன்னால் அவங்க லேட்டாக வந்தாலும் உட்காரணும்ல மக்கள், மொத்தமே சேர் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதுதான் இப்போது அது சண்முகம் வரட்டும், விஜயபாஸ்கர் வரட்டும், யார் வேணால் வரட்டும், தொண்டர்கள் வந்து எடப்பாடிக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய வகையில தான் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் லாரன்ஸ் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ரஜினி அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா பாண்டே அவர்களிடம் பேட்டி கொடுத்திருக்காங்க. மக்கள் மேடை தொகுதி வாரியா நாங்க பணி செய்ய போறோம், இதெல்லாம் முன்னாடியே செய்யலாமே, எதற்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட்? அந்த நேர்காணல் ஃபுல்லா பாத்தீங்களா? நீங்க பார்த்தேன் சார். பாத்தீங்களா? நிறைய விஷயம் எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தெரியல, விருப்பம் இல்லை, அப்படி இல்லை, இப்படியே தான். ஏதாவது எதுவுமே டைரக்டா பதில் இல்லை. இது எதுக்குன்னு கேட்குறேன். உள்ளபடியே ரஜினிகாந்த் வந்து சன்னியாசம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இவங்க அரசியல்ல திரும்ப கொண்டு வர முயற்சி இல்லம்மா. இது என்ன நினைக்கிறாங்க புரியல, உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? இல்ல சார், அதாவது அவர் கேட்ட கேள்வியை நாங்க பார்த்தோம். அதாவது இங்க ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து 3 ரசிகர் கூட்டம், பெரும் கூட்டம் இருக்குமா, 4ஆவதாக ஒன்று உருவாகிட்டு இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். நான் சிவகார்த்திகேயன் சொல்கிறேன். இந்த 3 பெரும் கூட்டம் இருக்கு இல்லையா, இந்த 3 பெரும் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து நான் துபாயில் போய் செட்டில் ஆகிட்டேன், என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் யாருக்குன்னா ஓட்டு போட்டுங்க, என்னாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் துபாயில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டார் அவர். இப்போ ரஜினிகாந்த் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது.
நீண்ட காலம் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்த கூட்டம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படி வரேன் இப்படி வரேன் சொல்லிட்டு அப்படியே வந்து கடந்து போய் ஒரு கட்டத்தில் 21 வரேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட கட்சி பேர் அறிவிக்கிற நேரத்தில் திடீர்னு விட்ரா பண்ணிட்டு போயிட்டார். இப்போ அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. அது கழுகு கூட்டம், காக்கா கழுகு கதை இவர் தானே எடுத்து விட்டாரு. இப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றவங்க வந்து கேட்டால் கடுமையாக தாக்குறாங்க. ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த போட்டியிலே நான் இல்லைன்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்குது, எனக்கு அவர் வந்து ஈக்குவல் இல்லைன்ற மாதிரி. ஜெனரேஷன் கேப்னு சொன்னாலே அது அப்படி தான். என்னன்னு கேட்டால் அவருக்கு வயசு 52 தான், எனக்கு வந்து 72. ஒரு பெரிய ஒரு இடையில ஒரு ஜெனரேஷனே கேப் இருக்குது அப்படிலாம் விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரஜினி ரசிகர்களும் வந்து விஜய் ரசிகர்களும் ஒரு மோதல் இருக்குது. அப்போ ஒரு பெரும் கூட்டம் இங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து ஆட்டையை போடலான்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அண்ணாமலை போன்றவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து நம்ம ஆட்டையை போட்டுப்போம், இவர் வரலன்னா பரவாயில்ல, அந்த ரசிகர்களை கொஞ்சம் இப்படி தள்ளி விடுங்க நம்ம பக்கம்ன்ற மாதிரி. அப்போ விஜய் எதிர்ப்பு அரசியல் மூலமாக அந்த ரஜினிகாந்தோட ரசிகர்களை வந்து தன் பக்கம் இழுக்க முடியும்னு சொல்லிட்டு அண்ணாமலை நினைக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, விஜயோட எதிர்ப்பு அரசியல் பண்ணும்போது இந்த ரஜினிகாந்தோடைய ரசிகர்களை தன் பக்கம் இழுக்க முடியும்னு நினைக்கிறார். ராகவ லாரன்ஸ் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறார். ஏன்னா 2 பேருமே ரஜினியை குருவாக பார்க்க அப்படின்னு சொல்றாங்க. குருவும் கிடையாது, அங்க ஒண்ணும் கிடையாது. சரிங்களா, அவங்க வாயில சொல்றது சார். அது ஏமாந்தா இவங்க வந்து கோவத்தையே உருவிடுவாங்க ரஜினிகாந்த் கிட்ட இருந்து. அந்த மாதிரி தான், குருவெல்லாம் கிடையாது. ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அரசியல் வர்றதுல அங்க உங்ககிட்ட வேஸ்டா தானே இருக்கு, அதெல்லாம் எங்ககிட்ட தள்ளி விடுங்க, அந்த மாதிரி தான் ஒரு பொருள் போடுற மாதிரி தான் இவங்க அரசியல். இப்போ என்னன்னா இந்த நேரத்தில் இந்த அம்மா வந்து என்ன கேட்டா இப்படி ஒரு அறிவிப்பு ஒரு வெளியிட போறாருன்றது தெரிய வருது. ஏன்னா பரவலாக வந்து அண்ணாமலை வந்து அங்கே பேசும்போது, டெல்லியில் பேசும்போது ஒரு காரசாரமாக ஒரு விவாதம் நடக்குது. அவர் அரசியல் கட்சியை விட்டு வெளியே போறாருன்னு சொல்லிட்டு. அப்போ டெல்லி லாபிக்கல் அவர் பேசும்போது நான் அரசியலுக்கு வந்தேன்னா ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல் நான் முன்னெடுப்பேன், அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ டைரெக்டாக பிஜேபிக்கு வந்து அவர் வந்து ஆதரவு தெரிவிக்கிற காரணம் என்னென்னா பலதரப்பட்ட ரசிகர்கள் அங்கே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கிறிஸ்துவ சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் அவருடைய ரசிகர்களாக இருக்கும்போது இந்த இடத்துல பிஜேபிக்கு அவர் வந்து நேரடியாக அவரால் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதே நான் வந்து அரசியல் கட்சி வந்து நான் ஒரு புதிய சித்தாந்தத்தோட அரசியல் கட்சி சொன்னால் எனக்கு ரஜினிகாந்த் அவர் வந்து ரசிகர்கள் எனக்கு வந்து ஆதரவளிப்பாங்க, ரஜினிகாந்தே என்னை வந்து வாங்கணும்னு கூப்பிட்டாரு சொல்லி இந்த லாபிக்கல்ல டெல்லி லாபியில் அவர் பேசியிருக்கிறார். யாரு? அண்ணாமலை. இது பேசுன உடனே எனக்கு இந்த தகவல் வந்து இவருக்கு பரிமாறப்படுது. யாருக்கு? ரஜினிகாந்த். இதை குடும்பத்தில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன செய்றாங்கன்னா என்ன செய்யலாம் இதுக்கு அப்படின்னு தான் உள்ளபடியாக அவருக்கு வந்து கேட்டால் தன்னுடைய பெயரையும் புகழையும் யாரும் வந்து பயன்படுத்திக்கிறாரு. அப்படியே பெயரும் புகழும் இருந்தால் அது யாருக்கு போகணும்? மகள்களுக்கு போகணும், பேரன்களுக்கு போகணும். சார் அப்போ நைனா நாகேந்திரன் ரஜினி அவர்களை சந்திச்சார்ல, இப்போ அது என்ன கனெக்டிவிட்டி? அதைத்தான் நான் இப்போ சொல்ல வரேன். அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்காதீங்க. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வரேன். இப்போ என்ன செய்யறாங்க, அண்ணாமலை என்ன செஞ்சாருன்னா அங்கே ஒரு பில்டப் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு வந்து இப்போ ஆப்பு மாதிரி இறங்கிருச்சு. இவங்க பேசும்போது ரஜினிகாந்த் தான் முதல்ல அவர் எடுத்ததுமே ரஜினிகாந்த்னு எடுத்தார். அது அண்ணாமலை வந்து அந்த வீத லீடர்ஸோ ஏதோ ஒன்று ஆரம்பிச்சார் இல்லையா. அப்போ ரஜினிகாந்தோடைய பேரை சொன்னவன தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் வந்து அந்த இணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் 1 லட்சம் பேர், 2 மணி நேரத்தில் 5 லட்சம் பேர், பொழுது விடிச்சு பார்த்தா 15 லட்சம் பேர் அப்படின்னா சொன்ன எல்லாமே வந்து ரஜினிகாந்தோட. அன்றைய தினமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த மக்கள் மேடைன்னு ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை நேரடியாக அவரே அறிவிச்சிருந்தாருன்னா அங்க போய் சேரக்கூடிய கூட்டம் குறைஞ்சிருக்கும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்கள் மேடை சேவையா இல்ல அரசியலா? ரெண்டும் இது அரசியலுக்காக தொடங்கக்கூடிய சேவை இயக்கம். ஆனால் என்ன சேவை செய்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க கேட்டா தெளிவான விளக்கம் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன செய்தீங்க, இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? பாண்டிய நல்லா தான் கேட்டாரு. ஆனா அதுக்கு அவங்க கிட்ட பதிலே இல்லை. என்ன செய்தீங்கன்னா குறிப்பிட்டு நாங்க இதை செஞ்சிருக்கிறோம், லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும். ஆனா அதை எதுவுமே பண்ணவே இல்லை. நாங்க வந்து இதெல்லாம் எழுதி வைக்கிறது கிடையாது. ஒரு மக்கள் மேடை புரியுதுங்களா? டுபாகுரி இயக்கம்னு சொல்லிட்டு மக்கள் மேடை என்பது உங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டேன். மக்கள் மேடை என்பது ஒரு டுபாகூர் மேடை, அது மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு. சரி, இப்படி நம்ம ஒப்பிடலாமா? அதாவது ரஜினி அவர்களின் பிம்பத்தை வைத்து, அவருடைய முகத்தை வைத்து லதா ரஜினிகாந்த் அரசியல் பண்ண போறாங்க. அதாவது அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய படத்தையும் தன்னுடைய புகழையும் தன்னுடைய பெயரையும் வந்து
மனைவி பயன்படுத்திக்கலாம், மகள் பயன்படுத்திக்கலாம், பேரன்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எங்கே வந்து வர அண்ணாமலை பயன்படுத்திக்க பார்க்கலாம், எங்கே வந்து லாரன்ஸ் பயன்படுத்திக்கலாம். அப்போ போகிற போக்கில் எல்லாரும் வேணும். அப்போ லதா ரஜினிகாந்த் முடிவு பண்ணுறாங்க என்னென்னா, நம்ம வந்து அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பு தொடங்கிடுவோம். முதல்ல அது அப்படியே ஓடட்டும். தேர்தல் நேரத்தில் அந்த அமைப்பு வந்து தேர்தல் நேரத்தில் எலெக்ஷன் டைமில் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம், அதை வந்து நம்ம வந்து செயல்படுத்திக்கலாம். எப்படி செயல்படுத்தலாம்? நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து அதுக்கு இப்படி எடுத்துங்க, தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. இப்போ எதிர்கட்சியாக இருந்தால் போனார் அவர் இறந்தே போயிட்டார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% 1% ஏதோ ஒரு ஓட்டு இருக்குது. ஊருக்கு ஒரு 500 ஓட்டு இருக்குது, தெருவுக்கு ஒரு 10 ஓட்டு இருக்குது. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 சீட்டு வாங்குறாங்க, 10 சீட்டு வாங்குறாங்க. 100 கோடி வாங்குறதா, 200 கோடி 300 கோடின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதெல்லாம் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பேரம் நடந்து அது கைமாறினதுலாம் உண்மைதான், தொகுதியும் தொகையும். அப்போ ஏன் வந்து நம்ம வந்து அதை வீணாக்கணும்? விஜயகாந்த் மாதிரியா ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய கல்ட்டு, அதுவும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஏன் வந்து ஒரு பேரளவுக்கு மக்கள் மேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தொடங்கிட்டு அதை வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வேலையை செஞ்சோம் அந்த வேலையை செஞ்சோம். அது பாண்டே கிட்ட விடனா பாண்டே வேலை முடிஞ்ச வரைக்கும் வந்து நாக்கு தள்ள கேட்டார். ஆனால் பிரயோஜனம் இல்லை. அவரை நெளிகிறதெல்லாம் பார்த்தோம். இது அடிக்கடி கட்சி பெற்று இங்கெல்லாம் தொடச்சிக்கிட்டாருல பார்த்தோம்ல. நம்ம கேள்வியை பளிச்சுன்னு கேட்டு இதே மற்றவங்கன்னா நோண்டுவீங்க. இது இப்படி குறுக்க ஒரு கேள்வி, நெடுக்க ஒரு கேள்வி, தலையில் கபாலத்தில் ஒரு கேள்வி, பாதத்தில் ஒரு கேள்வி, எல்லா கேள்வியும் கேட்பீங்க. ஆனால் வந்து உட்கார்ந்துருக்குது யார்? ரஜினிகாந்தோடைய மனைவி. அதனால் பாயிண்ட்டை எடுத்து கொடுக்க வேண்டிய இடத்துல தான் அவரும் இருந்தார், பார்த்தேன் நான். ஆனால் இதுக்கே வந்து வெளியே போயிட்டாங்க, பதில் இல்லை. இது எதுக்கு இந்த கர்மம், இந்த நேர்காணல் எதுக்குன்னு நான் நினைச்சேன். இல்ல இப்போ வந்து அவர் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தாரு. அதாவது ஜலஸ் இருக்கு ரஜினி அவர்களுக்கு, விஜயின் மீது ஒரு பொறாமை இருக்கு அப்படின்றத வெளிப்படையா. ஆனா இவங்க அந்த மறுப்பும் தெரிவிக்கல, அக்செப்டும் பண்ணி பாருங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு பொறாமை இல்லை. ரஜினிகாந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆச்சரியம் இருக்கு, எல்லாருக்கிட்டே இருக்கிற ஆச்சரியம். இந்த பையன் எப்படி சிஎம் ஆயிட்டான் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் பொறாமை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவங்க பேசும்போது, யாரு லதா ரஜினிகாந்த் பேசும்போது அந்த பொறாமை அந்த வன்மம் இருக்கிறதா தெரியுது இல்ல. அவர் சிஎம் ஆனது பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆயிருப்பாருன்னா 96 அவருக்கு வாய்ப்பு இருந்தது, 2021 வாய்ப்பு இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டாரு. நான் சொல்றது என்ன கேட்டா, இந்த ஒரு மாத கால ஆட்சியை நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? உள்ளபடி என்ன சொல்லிருக்கலாம் சார், இதான் சொல்லுங்க. இந்த 2 விஷயம் நல்லா பண்ணிருக்கிறாருங்க, இந்த 2 விஷயம் சரியில்லைங்க, இதானே சொல்லணும். இல்லைங்க சரியில்லைங்க, எனக்கு நிறைவு இல்லைங்க, ஆனால் காலம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒரு அவகாசம் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னா நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குற? நீங்கள் நான் கேட்குறேன், சூப்பர் ஸ்டார் பொண்டாட்டியாக இருந்தால் அது பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க. அப்போ அதுலேருந்து தெரியுதுங்களா, இது முழுக்க முழுக்க எதுக்குமே பதில் சொல்ல திராணி இல்லைன்னு நான் நினச்சிக்கிட்டேன். எதுவுமே தெரியல. ரெண்டாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, இங்கே எல்லாருக்கும் ஒரு இந்த சமூகம் ஒரு அளவுகோல் கொடுக்குது. லதா ரஜினிகாந்த் யாருன்றத 55 வயசு எனக்கு தெரியாதா? இன்னும் எவ்வளோ பேர், ஏன் ரஜினி ரசிகர்களுக்கே தெரியும். லதா ரஜினிகாந்த் ஒரு பணப்பே, எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். இது தனியாக என்ன இருக்கு? ஏன்னா ரஜினிகாந்தோட மயிரிலிருந்து மட்டை வரைக்கும் எல்லாத்தையும் பணமாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண் தான் இவங்க. இதுல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துறேன். சார் இவ்ளோ ப்ரோமோட் பண்ணி சேவை செய்வதற்கு மறைமுகமா செய்யலாமே. இல்லம்மா, அது நான் எப்படி இவ்ளோ ப்ரோமோட் பண்ணி சேவை செய்யறதுக்கு பதிலா என்ன சொல்றேன்னா, இது எதுக்குன்றதை நான் சொல்லிட்டேன். இந்த அமைப்பு எதுக்கு? எவனும் வந்து நம்ம புருஷனை வந்து ஆட்டையை போடக்கூடாது, எல்லாம் நம்மளே இருக்கணும். இப்போ ஒரு அமைப்பு வச்சுட்டோம்னா தேர்தல் நேரத்தில், இனி ஒரு தேர்தல் காலத்தில் இங்கே முக்கோண அரசியல் ஆயிடுச்சு, 4 முனை 5 முனை 6 முனை போட்டி ஆயிடுச்சு. நாளைக்கு திடீர்னு கேட்டால் தலைவருடைய ஆதரவு யாருக்குங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி மூலமாக வந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கிட்டாரு, ஒரு அரசியல் அமைப்பு தொடங்குறாருன்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. ரஜினிகாந்த் அவருக்கு நிம்மதியே இல்லையா. இதை எதுக்கு இவங்க செஞ்சாங்க? இவங்க சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இது எதுக்கு இவங்க செஞ்சாங்க? மனைவி மீதும் ஒரு அதிருப்தின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரஜினிகாந்த் அதனால் நிம்மதி தேடி வந்து எங்கே நிம்மதின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கினே போயிட்டார் அவர் சொல்கிறாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவருக்கு விருப்பம் இல்லை, இந்த போன்ற ஒரு அமைப்பில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல மனிதருக்கு வந்து சில நேரங்களில் வாய்க்கப்படக்கூடிய மனைவிகள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்?
பாவம். சார் இப்ப இந்த லாரன்ஸ் அவர்கள் வராரு இல்ல சார், இவர் வந்து அரசியல் பேசிட்டு போலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத சீமான் எதிர்ப்பு அரசியல், சீமானை நான் எதிர்த்தேன் இப்போ எதிர்க்கல, வெறுப்பு அரசியல் செய்ய விரும்பல. அதாவது எல்லார்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறாரம்மா. ரஜினிகாந்த் தலைவர் இவர் வந்து நண்பர், சீமான் அவர்களை நான் எதிர்த்தேன், அதுக்கப்புறம் சீமான் அவர்களே என்கிட்ட வந்து பேசினாரு. இதெல்லாம் எதுக்குன்னா எல்லாரும் வந்து இவருக்கு ரொம்ப, நீங்க அண்ணாமலையோட பேச்சையும் லாரன்ஸோட பேச்சையும் எடுத்து பாருங்களேன், ரெண்டும் ஒன்றா இருக்கும். அவரும் சொல்லுவார், எனக்கு எல்லாரும் நண்பர்கள், எனக்கு எல்லாரும் வேணும், எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போய் வந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் வந்து முறையாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கும்போது நாம் போய் தகவல் சொல்கிறோம். அதாவதுக்குன்னா நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், அவருக்கும் நான் நல்லவன், இவருக்கும் நான் நல்லவன், இவருக்கும் நான் நல்லவன், அவருக்கும் நல்லவன். அதே தான் லாரன்ஸ், நான் அவரும் நல்லவர், அவர்கிட்ட நான் வந்து அன்றைக்கி நீ பேசுனது என்ன பேச்சு தெரியுமா? நான் காசிமேடு, நான் பிறந்து வளர்ந்ததே காசிமேடு, நீ என்னெல்லாம் பேசுன, புரியுதா சொல்கிறது? அதுக்கப்புறம் இப்போ யார் கேட்டாங்க உன்னை? இப்போ மொத்தத்தில் உன் வாயே உனக்கு சூன்யமாயிடுச்சா? ஒரே வார்த்தையில் முடிச்சிட்ட, மக்களை நாய்ங்கன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு உன் கதை, கிளம்பு. அதை தாண்டி இப்போ மதியத்துலேருந்து ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. டிவிக்கு ஏற்பாங்களா முதல்ல இவரை கட்சியில் ஏற்றுட்டு? ஏதாவது முதல்ல அந்த பேச்சுக்கே இல்லை. நான் முதல்ல இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் யார் அந்த கட்சியில்? தேசிய செய்தி தொடர்பாளர் யார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட வந்து ஒரு ஓடிட்டு இருக்கு, ஒரு வீடியோ ஓடிட்டு. அதை உங்ககிட்ட நான் பேச முடியும், என் மகள் மாதிரி உங்கள்கிட்ட நான் பேச முடியுமா? அதை சொல்லுங்கள். இதுதான் இத்தனைக்கும் தேசிய செய்தி தொடர்பாளர் யார்? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. அவர்கிட்ட நேர்காணல் வந்து ஸ்ரீரெட்டி கொடுக்குறாங்க. ஸ்ரீரெட்டி இவரை என்ன சொல்கிறாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் வர்ணிச்சுட்டு என்னை வந்து நாசம் பண்ணிட்டாரு. அந்த ஒரு வடிவேல் படத்தை ஒரு டயலாக் வரும்ல, நான் வந்து கண்மாய் பக்கம் ஒதுங்கினேன், என்னை வந்து சின்ன ஜமீன் என்ன நாசமாக்கிட்டேன், அந்த மாதிரி தானே இருக்குது. அப்படி தானே இருக்குது. உங்கள் லட்சணம் என்னன்றதை ஸ்ரீரெட்டி சொல்லிட்டாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, டிவிகே செய்தி தொடர்பாளர், தேசிய செய்தி தொடர்பாளர்கிட்ட சொல்கிறாங்க. யார்? அப்போ நீ எப்படி போய் சேர முடியும்? நீங்கள் இப்போ சொல்லுங்கள். பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் என்ன சார் இப்படி கோர்த்து விட்றீங்கன்னு. நான் ஏன்பா கோர்த்து விட்றேன்? ஸ்ரீரெட்டி பேசுனது அப்படியே இருக்குது. என்னை நாசம் செய்து விட்டார். யார்? ராகவா லாரன்ஸ். யாருக்கு முன்னாடி? ராகவேந்தர் சிலைக்கு முன்னாடி சாட்சி வச்சு, விட்னஸ் வேணும்ல, சாட்சி வச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோன் போட்டால் அவர் எடுக்கவே இல்லை, சினிமாவில் வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு என்னை வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட சொல்கிறாங்க? டிவிகேவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சார் அவர் இப்போ தானே சார் வந்து தேசிய, எப்போ வரதான் என்னங்க, இன்றைக்கி அவர் யாருங்க? டிவிக்கோட தேசிய செய்தி தொடர்பாக இருக்கா, முடிஞ்சிச்சு. அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. இவன் எப்படி கட்சியில் சேர்ப்பாங்க? சரி, அப்படியே சேர்த்ததுனால என்ன பெரிய இது? இப்போ சேர்த்தா கெட்ட பேர். ஏன் சொல்லுங்கள்? மக்களை வந்து நாயின்னு சொன்ன பிறகு கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னை போகிற வழியில் லாரன்ஸ் கொஞ்சம் வெளியே வைப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.